நேயர்களுக்கு வணக்கம். தந்தை டிவி மோட்டார் எபிசோட்ல இன்னைக்கு ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம இருக்கிறது கிரீன் சிட்டியான கோவால நம்ம இருக்கோம். ஸோ இங்கே ஒரு கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ 2025யோட ஆட்டோ எக்ஸ்போல இந்த கார் டிஸ்பிளேல இருந்தது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு லக்ஸுரி எம்பிவி 7 சீட்டரில் பக்கா லக்ஸுரியான ஒரு கார், ஒரு பிரசிடென்ஷியல் கம்ஃபர்ட் லெவலுக்கு இதில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கார் தான் இன்னைக்கு நம்ம கூட இருக்குது. எம்ஜியோட M9, அதுவும் ஈவியில் ஒரு 7 சீட்டர் எம்பிவி, பக்கா லக்ஸுரியான ஒரு கம்ஃபர்ட்டோட இந்த கார் இன்னைக்கு லான்ச் ஆகிருக்கு. என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதோட ஃப்ரண்ட் லுக் நம்ம பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. அவங்களோட டேக் லைனே சிம்பிள் அண்ட் பிரசிடென்ஷியல் அப்படிங்கிறது தான் அவங்க டேக் லைனே கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஏத்தாப்புல ரொம்ப சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் லுக். யூஸ்வலாக நீங்கள் வெல்ஃபேரோ இல்லை நீங்கள் கார்னிவலோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் அதிகமாக ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஹூட் ஹைட் ரொம்பவே அதிகமாக இருக்கும். வண்டியோட ஃப்ரண்ட்டை பார்த்தாவே அந்த லக்ஸுரி அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப எவிடெண்ட்டாக தெரியும் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த காரு ஃப்ரண்ட்டு ரொம்ப சட்டிலாக உங்களுக்கு இருக்குது. ஒரு எம்பிவி அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு இன்னும் நல்லாவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். டிஆர்எல் ரொம்ப குட்டியாக இந்த இடத்துல ஒரு டிஆர்எல் தான். அதே மாதிரி ஃபுல் லென்த்துலாம் உங்களுக்கு இதில் கொடுக்கல. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு கேமரா இருக்கிறது நம்ம பார்க்குறோம். கீழே ஆடாஸ்குரிய ரேடாருமே உங்களுக்கு இதில் இருக்குது. இந்த கிரில்ல ஒரு பெர்சோனா கிரில் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பியானோ பிளாக்ல தான் இருக்குது. வெண்ட் எல்லாமே ஓப்பனாக தான் இருக்குது. டோர் மாதிரி ஆட்டோ க்ளோஸ்லாம் எதுவுமே இதில் கிடையாது. அதுக்கு கீழே ஒரு ஃபுல் க்ரோம் லைன் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. ரொம்ப லோவாக தான் இருக்குது. அப்போ அப்ரோச் ஆங்கிளுமே ரொம்ப கம்மி தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஒரு பெரிய மேடுலலாம் ஏறும்போது கொஞ்சம் ரொம்ப நம்ம கேர்ஃபுல்லாக தான் நீங்கள் ஏறணும். ஹெட்லைட்டு ரொம்ப சின்னதாக உங்களுக்கு இருக்குது. இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நைட் விசிபிலிட்டி இன்ஃபேக்ட் நேற்று நாங்கள் ட்ரைவ் பண்ணோம். ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாகவே உங்களுக்கு த்ரோ இருக்குது. சிங்கிள் டூம்லேயே டிம்முக்கும் பிரைட்டுக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபங்க்ஷனலில் ஒரு ஏர் வெண்ட் உங்களுக்கு இருக்குது. அதோட வீல் வரைக்கும் இந்த ஏர் வெண்ட் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் இந்த எண்டு வரைக்கும் இருக்கிறதுனால ஓரளவுக்கு நல்லாவே உங்களுக்கு இது டிடெக்ட் பண்ணுது. மேலே எம்ஜியோட ஒரு பேட்ச் இங்கே இருக்குது. அதே மாதிரி ஹூடுமே நீங்கள் பார்க்கலாம். ஓரளவுக்கு ஹைட்டாக இருக்குது. இங்கே ரெண்டு சைட்லையுமே ஒரு ஹிஞ்ச் மாதிரி கொடுத்து ஒரு சின்ன பல்கியான ஒரு ஃபீல் கொடுத்துருக்காங்க. ரெண்டு லைன் இதில் நமக்கு ட்ராவல் ஆகுது. மிச்சப்படி ஃப்ரண்ட்டோட லுக்கு ரொம்ப சட்டிலான சிம்பிளான ஒரு ஃப்ரண்ட் லுக்கு தான். மேலே ஆடாஸ்க்கு ஒரு கேமராவும் இருக்குது. ரெயின் சென்சிங் வைப்பரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஆட்டோமேட்டிக் ஹெட்லைட்டுமே உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ அதுக்குரிய சென்சார்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. ஃப்ரேம்லெஸ் வைப்பர் உங்களுக்கு இதில் கிடைக்கிது. சைட் வியூ நீங்கள் பார்க்கலாம். லிமோசின் அப்படிங்கிறதுக்கு ஏத்தாப்புல நல்ல லாங்கரான ஒரு கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் த லாங்கஸ்ட் கார், லாங்கஸ்ட் வீல் பேஸ் அப்படின்னு சொல்லி எம்ஜி கிளைம் பண்ணுறாங்க. அப்போ இதோட லென்த் 5.3 மீட்டர்ஸ் இதோட லென்த்து. வீல் பேஸ் 3.2 மீட்டர்ஸ் இருக்கும். அது ரொம்ப எவிடெண்ட்டாக நம்ம இங்கே பார்க்க முடியுது. ஸோ நல்ல ஒரு லாங்கரான ஒரு வீல் பேஸை ஓவர் ஹேங்கிங் பட் அதிகமாக தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குவார்ட்டர் கிளாஸு செம்ம லார்ஜராக இருக்குது. தேர்ட் ரோ எவ்வளோ லாங்கராக இருக்குது அப்படிங்கிறத இங்கேயே நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா இந்த இடத்துல இருந்து இவ்வளோ தூரம் தேர்ட் ரோ உங்களுக்கு இருக்குது. செம்மையான ஒரு லெக் ரூமு. உள்ளே போய் நான் காமிக்கிறேன். இங்கே ஒரு ஜி ஷேப்பில் க்ரோம் கொடுத்துருக்காங்க. இந்த ஷோல்டர் லைன்லேயும் அது ட்ராவல் ஆகுது. மிச்சப்படி டோர்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான அவங்களோட டேக் லைனுக்கு ஏத்தாப்பில் தான் இருக்குது. ஒரே ஒரு லைன் மட்டும்தான் ஷார்ப்பாக இங்கே ட்ராவல் ஆகுது. அதே மாதிரியே இங்கே டோரோட ஹேண்டிலுமே நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரெண்டுமே கனெக்டடாக இப்படி இருக்குது. ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப்புமே அதில் உங்களுக்கு இருக்குது. இதில் ஒரு பியூட்டி என்ன அப்படின்னா, நான் திறக்கும்போது உள்ளே என்ன லக்ஸுரி இருக்குங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். வேறு லெவலில் உள்ளே இருக்குது. அதை உள்ளே போய் நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கூட நான் காமிக்கிறேன். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இதை டச் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது க்ளோஸ் ஆகுது.
ஓகே. ஸோ அப்போது இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இங்கிரஸ் அப்படிங்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 180 mm தான் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ். அப்போது ரொம்ப மேலே ஏறி போகிற ஒரு ரெக்குவயர்மெண்ட் வந்து உங்களுக்கு இல்லை. ரொம்ப ஈஸியாக இங்கிரஸ் வந்து உங்களால் பண்ண முடியுது. பட் 180 கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படிங்கிறப்போ இவ்வளோ லாங்கரான காரு ஒரு 7 சீட்டரில் போகும்போது கீழே தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத கூட நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு ஓஆர்விஎம், அதில் ஒரு கேமராவுமே வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. சின்ன பிளிங்கருமே நமக்கு இங்கே ஆட் ஆகுது. இங்கே சின்ன சின்ன ஹைலைட்ஸ் வந்து இங்கே நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ரண்ட்லையுமே வந்து ஒரு குவார்ட்டர் கிளாஸு பிளைண்ட் ஸ்பாட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக பர்ஃபெக்டாக வந்து இது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேலே ரூஃப் ரைல் வந்து எதுவுமே கொடுக்கல. விண்டோ நம்ம பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒய்டராக செம்ம டிஎல்ஓ இருக்குது. ரெக்டாங்கிளாக வந்து உங்களுக்கு விண்டோ கொடுத்துருக்காங்க. ஈவன் ஃப்ரண்ட்டும் சரி, செகண்ட் ரோக்கும் சரி, தேர்ட் ரோக்கும் சரி, அந்த குவார்ட்டர் கிளாஸுமே செம்ம ஒய்டராக வந்து இருக்கிறதுனால உள்ளே வந்து அந்த காஸ்ட்ரோஃபோபிக்காக வந்து இல்லை. ஏன்னா ஒரு ஈவி அதுவும் ஒரு 7 சீட்டுங்கிறப்ப உள்ளே ஒரு மாதிரி ட்ரௌசினஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக ஃபுல்லாமே வந்து டிஎல்ஓ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போ மேலே சன்ரூஃப் வந்து 2 சன்ரூஃபாக உங்களுக்கு கிடைக்குது. ஃப்ரண்ட்டுக்கு மட்டுமே தனியாக ஒரு சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ரியருக்கு 3rd ரோ வரைக்கும் ஓப்பன் ஆகிற மாதிரி ஒரு பெனாரமிக் சன்ரூஃப். அப்போது ஓவராலாக டாப்பே வந்து கம்ப்ளீட்டாக கிளாஸை வச்சு தான் கவர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். உள்ளே வந்து அது நல்ல ஒரு ஃபீல் வந்து நமக்கு ஜென்ரேட் பண்ணுது. இங்கே சின்ன சின்ன விஷயங்கள், இது வந்து இந்த டோரோட ரெயிலுக்காக இங்கே ஒரு சின்ன ஒரு ஓப்பன் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு குரோம் ஸ்ட்ரிப்புமே வந்து டெயில் லேம்புக்கு ஏற்றாப்பில் ஒரு எல் ஷேப்பில் இங்கே கொடுத்துருக்காங்க. வீலோட ப்ரொஃபைல் அப்படின்னு பார்த்தோம்னா 19 இன்ச்சில் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அலாய் வந்து கொடுத்துருக்காங்க. டைமண்ட் கட்டில் வருது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க் இருக்குது. ரியர்லையுமே நமக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க. 4 வீல் டிஸ்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த காருக்கு தேவை அப்படின்னு சொல்லலாம். செம ஷார்ப்பாக வந்து பிரேக்கிங் வந்து இருக்குது. டயரோட ப்ரொஃபைல் 235/55 R19 ரேடியலாகவே வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இன்னொன்று ஆன்டி பஞ்சர் டயரும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அப்போது பஞ்சர் ஆகிற பாசிபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி அப்படின்னு சொல்லலாம். கான்டினென்டலோட டயர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. வீலாச் வந்து கர்வ்டாக தான் உங்களுக்கு இருக்குது. மேலே எந்த கிளாடிங் எதுவுமே கொடுக்கல. ஓவர் டூவாக எதுவுமே இந்த காரில் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ரன்னர் போர்டில் ஒரு குரோம் ஸ்டிப்பு கடைசி வரைக்கும் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகுது. அதுலேயுமே எந்த கிளாடிங்குமே இல்லை. சின்னதாக ஒரு லைன் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ட்ராவல் ஆகும். அப்போ ஒரு பிளெயினான ஒரு டோரு தான். அதனால் ஒரு மேசிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. ரியரோட லுக் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு வேன் மாதிரி ஒரு ஃபீல் இருக்கோ அப்படின்னு நமக்கு தோணுது. ஏன்னா அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ பிளெயினாக ஸ்ட்ரெயிட்டான ஒரு ரியர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த ஒரு கனெக்டரில் இருக்கிற ஒரு எல்இடி டெயில் லேம்ப் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. அதே மாதிரி இங்கே ஒரு வி ஷேப்பில் போய் கீழே இப்படி ஒரு ஷேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு பூமரன் ஷேப் மாதிரி உங்களுக்கு இதில் இருக்குதுன்னு சொல்லலாம். அதை டச் பண்ணி ஒரு குரோமோ வந்து ட்ராவல் ஆகுது. M9 EV அப்படிங்கிற ஒரு பேட்சும் நமக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு MG அப்படிங்கிற ஒரு பேட்சும் நமக்கு கிடைக்கிது. ஒரு கேமராவும் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்ல கிளாரிட்டி வந்து உங்களுக்கு இதில் வருது. ஒரு வைப்பருமே நமக்கு கிடைக்கிது. டிஃபாகர் லைன் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷனலில் ஒரு ஸ்பாய்லரு, அதில் ஒரு ரூஃப் மவுண்ட் ஸ்டாப் லைட்டு எல்இடியில் நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு பவர் டெயில் கேட் வந்து உங்களுக்கு கிடைக்கிது. இதை ஒரு 2-3 மெத்தடில் நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஒன்று கீழே ஸ்வீப் பண்ணிங்க அப்படின்னாலும் ஓப்பன் ஆகும். இங்கே ஒரு பட்டன் இருக்குது. இல்லை ரிமோட்டில் வந்து ஒரு கீயும் இருக்குது. அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த பூட்டோட டெயில் வந்து உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகுது. ஸோ உள்ள பூட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 3rd ரோ போட்டதுக்கப்புறமா ஆல்மோஸ்ட் நோ பூட் அப்படின்னு கூட சொல்லலாம். மேபி ஸ்லிம்மாக ஒரு 2 சூட்கேஸ் வேணால் உங்களால் வைக்க முடியும். பட் இந்த 3rd ரோவை உங்களால் ஃபோல்டு பண்ண முடியும். 60/40 வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி 60/40 ஃபோல்டு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக இப்படி நீங்கள் ஃபோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா இதோட பூட் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் டு ஒரு 945 லிட்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு 1000 லிட்டர் கிட்டத்தட்ட பூட் வந்து உங்களால் லக்கேஜை டம்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். பட் நீங்கள் 7 பேர் போகும்போது ரொம்ப டைட்டான ஒரு பூட்டு தான் இது. இதோட பவர் ட்ரெயின் வந்து நம்ம பார்க்கலாம். இது வந்து ஒரு ஃப்ரண்ட் வீல் டிரைவில் தான் வந்து உங்களுக்கு வருது. அதாவது சிங்கிள் மோட்டரில் தான் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லலாம். இதோட பவர் டெலிவரி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒரு 245 HP வந்து இது பவர் டெலிவரி பண்ணுது. 350 Nm வந்து டார்க் இது டெலிவரி பண்ணும். பேட்டரியோட கெப்பாசிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 90 kWh பேட்டரி வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க. அப்போ அஃபிஷியலாக இன்னும் இதோட ரேஞ்ச் வந்து சொல்லலை. பட் அவங்க மேபி கோட் பண்ணுறது ஒரு 550 நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன்னா நாங்கள் ஓட்டின வரைக்கும் ஒரு 100ல் நம்ம வெஹிக்கிளை எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு 400, 410 அப்படிங்கிற மாதிரி ஒரு ரீடிங் வந்து உங்களுக்கு காமிச்சது. அப்போது நம்ம ரியல் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 428 கிலோமீட்டர்ஸ் வந்து
இதோட ரேஞ்சு ஃபுல் லோட்லேயுமே வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு வந்து இருக்கும். அஃபீஷியலாக இன்னும் டேட்டா வந்து வரல. ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு 50 லிட்டர்ஸில் ஒரு ஃப்ரங்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் உங்களோட லக்கேஜஸை ஃப்ரண்ட்டில் கூட உங்களால் டம்ப் பண்ண முடியும். மிச்சப்படி இது கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணியிருக்காங்க. அங்கங்கே கூலண்ட்டை நம்ம ரீஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் வந்து சின்னதாக ஒரு இந்த மாதிரி ஒரு டோர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரியே இங்கேயும் வந்து ஒரு டோர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதை எடுக்கலாம். எஸ், இங்கே பார்க்கலாம் 2 கூலண்ட் வந்து பிரேக் ஆயிலும் சரி கூலண்ட் ஆயிலும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பேட்டரியோட கூலண்ட் ஆயில் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ரைட். ஸோ வைப்பரோட ஃப்ளூயிட் வந்து இங்கே இருக்குது. மிச்சபடி ஃப்ரண்ட்டில் எதுவுமே வந்து நமக்கு இதில் வெளியில் ஹூடில் தெரியல. மேலே சவுண்ட் ப்ரூஃப் வந்து பண்ணியிருக்காங்க. ஈவி தான் இது. தோ இதில் வந்து சவுண்ட் ப்ரூஃப் வந்து நடந்திருக்கு. இந்த ஃப்ரண்ட்டோட ஹூட் டோர் வந்து உங்களுக்கு ஹைட்ராலிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் லிஃப்ட் பண்ணுறது ஜஸ்ட் ரொம்ப ஈஸியாக தூக்கி விட்டீங்க அப்படின்னா அதுவாகவே வந்து மேலே போயிடுது. ஸோ பில்ட் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்லாவே வந்து ஹார்டாகவே இருக்குது. இதோட ரேட்டிங் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஏசியன் என்கேப்பில் 5 ஸ்டாரு, அதே மாதிரி ஆஸ்திரேலியன் என்கேப்லேயுமே 5 ஸ்டார் ரேட்டட் ஆல்ரெடி இது வாங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இந்தியாவில் இன்னும் வந்து பாரத் என்கேப்போ இல்லை குளோபல் என்கேப்போ இன்னும் அவங்க பைக்கில் கொடுக்கல. இதோட பட்ஜெட் அண்ட் வேரியன்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரே வேரியன்ட் தான் வந்து இதில் கொடுக்குறாங்க. லிமோசின் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு வேரியன்ட், அதாவது லாங்கரான ஒரு கார் அப்படிங்கிறது தான் லிமோசின் அப்படிங்கிறதுக்கு மீனிங் அப்படின்னு சொல்ல முடியும். அந்த ஒரு வேரியன்ட் மட்டும்தான் இருக்குது. பட்ஜெட் இன்னும் அஃபீஷியலாக இவங்க வந்து சொல்லலை. பட் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா ஒரு 65 லேக்ஸ்லேருந்து 70 லேக்ஸ்க்குள்ளே இந்த EV 7 சீட்டர் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ உள்ளே வந்து வரலாம். உள்ளே வர்றதுக்கு முன்னாடி இந்த இன்டீரியரோட தீம் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு மாதிரி லக்ஸுரியான ஒரு கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. மல்டிப்புள் டச் அண்ட் ஃபீலில் வந்து உங்களுக்கு இருக்குது. ஒரு மாதிரி ஃபுல் லெதரில் இருக்குது. அது போக சின்னதாக ஃபர்ருமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த கலர் ரொம்ப ஹைலைட்டாக இருக்குது. அதே மாதிரி இந்த பில்லர்ஸு இதுவுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபர்ரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்போ டஸ்ட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அதனால் நீங்கள் விண்டோவை இறக்காமல் தான் எப்பயுமே ஏசி போட்டு தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த டோர் பேட்லேயுமே நீங்கள் பார்க்கும்போது நல்ல அந்த ஃபர்ரோட மெட்டீரியல் வந்து இருக்கிறது நமக்கு இங்கே தெரியுது. இங்கே உங்களுக்கு காமிக்கிறேன். எஸ், இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆம்ரெஸ்ட்டுமே வந்து நல்ல ப்ரீமியமாக இருக்குது. நல்ல ஒரு பெரிய டோர் பாக்கெட்டுமே நமக்கு இதில் கிடைக்கிது. 13 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். அதே மாதிரி 4 பவர் விண்டோ, 4மே 1 டச்சில் வந்து உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வந்து உள்ளே வரும். ஸோ உள்ளே வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த சீட்டில் வென்டிலேட்டர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. கூலிங்க்கும் சரி, அதே நேரத்தில் ஹீட்டிங்க்கும் வந்து உங்களுக்கு இந்த வென்டிலேட்டர் சீட் அவைலபிளாக இருக்கும். இதில் மசாஜருமே இருக்குது. ஃப்ரண்ட்டு 2 சீட்டு, பின்னாடி 2 சீட்டு, இந்த 4மே வந்து உங்களுக்கு மசாஜோடு வரும். எப்படி ஒரு கம்ஃபர்ட்டு, எப்படி ஒரு லக்ஸுரி அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃப்ளைட்டில் பிஸ்னஸ் கிளாஸில் கூட இந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட்டு, இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்காது. ஸோ உட்கார்றதுக்கு அப்படி ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. இது வென்டிலேட்டர் சீட்ஸாகவும் கிடைக்கிது, ஹீட்டட் சீட்டாகவும் கிடைக்கிது. அது போக மசாஜருமே வந்து நமக்கு ஃபுல் பேக்குக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆம்ரெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது லெஃப்ட் சைடில் இருக்கிறத இப்படி நம்மளால் ஓப்பன் பண்ண முடியுது. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு டிஷ்யூ ஹோல்டர் மாதிரி உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே வந்து ஒரு மொபைலில் நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெக் ரூம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எவ்வளோ மேசிவாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். நல்லா என்னால் காலை ஸ்ட்ரெச் பண்ண முடியுது. ஃப்ரண்ட்டில் காலை வைக்கிறதுக்குனே வந்து ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட்ஸும் இந்த ஃப்ரண்ட்டோட சீட்டில் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி அண்டத்தையுமே வந்து வேறு லெவலில் வந்து உங்களுக்கு அண்டத்தையும் இருக்குது. இந்த சீட்டை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக் உங்களால் மூவ் பண்ண முடியும். இங்கே நமக்கு டிஸ்பிளேயில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா எஸ், ஃப்ரண்ட்டு அப்படியே மோட்டரைஸ்டாக நம்ம மூவ் பண்ணி இவ்வளோ க்ளோஸராக, அப்பா இதுக்கு மேலாம் கால் நம்மளை நச்சிரும். ஸோ இவ்வளோ க்ளோஸராக கூட நம்மளால் உட்கார முடியுது. அப்படி இருந்ததுன்னா தேர்ட் ரோவில் பயங்கரமான கம்ஃபர்ட்டு. அதே மாதிரி ரியருக்கு நீங்கள் தள்ளினீங்க அப்படின்னா நல்ல பேக்கில் வந்து இது உங்களுக்கு போகும். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டை லெஃப்ட் அண்ட் ரைட் மூவ் பண்ண முடியும். அதுவும் சூப்பர். இங்கே பாருங்கள், அப்படி ரெண்டுமே வந்து க்ளோஸராக உள்ளே வருது. அதே மாதிரியே இந்த சீட்டை நீங்கள் இப்படி சைடில் ரைட் மோஸ்ட்டுக்கும் வந்து நீங்கள் தள்ளிக்கலாம். அப்போ 2 சீட்டையும் ரைட் மோஸ்ட்டாக தள்ளிட்டிங்கன்னா நடுவில் ஒரு சின்ன ஸ்பேஸ் சூப்பராக கிடைக்கிது. அதில் நடந்து பின்னாடி போகிற அளவுக்கு ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். இன்னொன்று, இதோட ரிக்ளைனு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு இங்கே நீங்கள் பாருங்கள், ஒரு பெட் அளவுக்கு வந்து இந்த ரிக்ளைனோட ஆங்கிள் வந்து உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் வந்து கம்ப்ளீட்டாக இதை ஃபோல்டு பண்ணிகிட்ருக்கேன்.
எவ்வளோ ஃபோல்ட் ஆகுதுங்கிறத மட்டும் பாருங்கள். இவ்வளோ தூரம் ஃபோல்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி கீழே நமக்கு காலுக்கு வந்து ஒரு ரிக்ளைன் கொடுத்துருக்காங்க. அதை நான் மேலே தூக்குறேன் பாருங்கள். காலில் ஒன்று வெளியே வருதா, அதையும் தூக்கணும்னா ஓ மை காட், இந்த அளவுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு இதில் இருக்குது. அப்பா, இன்னொன்று இதில் வந்து மசாஜருமே கொடுத்துருக்காங்க. மெமரி வந்து மொத்தம் ஒரு 3 மெமரி வந்து இது எல்லாத்துக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது போக இங்கே போகும்போது இது வந்து சீட் கண்ட்ரோலு, இது மெமரி. நெக்ஸ்ட் இதில் போனோன்னா ஏசியோட கண்ட்ரோல்ஸும் நீங்கள் இதிலே எடுத்துக்க முடியும். இங்கே வந்து ஏசியோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ரியருக்குரியது ஏசி ஆஃப் பண்ணாலும் பண்ணிக்கலாம், ஆட்டோவில் போடுறதுனாலும் நீங்கள் பண்ண முடியும். மிச்சப்படி இங்கே போனோன்னா வெஹிக்கிளோட கண்ட்ரோல்ஸ் என்னென்ன இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா, சன்ரூஃப் உங்களால் இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும் இங்கே உட்காந்துக்கிட்டே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த டோரை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு 2-3 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பட்டன் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வெளியில் போனோம் அப்படின்னா ஜஸ்ட்டு எக்ஸிட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த டோர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இப்படி ஸ்லைட் ஆகி ஓப்பன் ஆகும். அதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு டோர் வந்து க்ளோஸ் ஆகும். இது லாக்கு, இது அன்லாக்கு. ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த இருக்குல்ல, இப்படி தள்ளி விட்டிங்கன்னா ஓப்பன் ஆகுது. க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணிங்கன்னா க்ளோஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி எந்த வழியில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு கர்டன்ஸும் நமக்கு இதில் கொடுத்துருக்காங்க. ஏசியோட வெண்ட்டு வந்து உங்களுக்கு இங்கே கிடைக்கிது. அதிலே ஒரு லைட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தனியாக சுவிட்ச் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஒரு எல்இடியில் நமக்கு இருக்குது. ஸோ மேலே சன்ரூஃபை சுற்றி இந்த இடத்துல ஒரு ஆம்பியன் லைட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எவ்வளோ கலர்ஸில் வேணாலும் அதை கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் அந்த லைட்ஸை வந்து டியூன் பண்ணிக்கலாம். இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஹெட்ரெஸ்ட் மானிட்டரே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டுக்கும் இருக்குது, ரைட்டுக்கும் லெஃப்ட்டுக்கும் 2 வந்து உங்களுக்கு இருக்குது. இன்னொன்று வெஹிக்கிள் டு லோட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம இப்படி அன்லாக் பண்ணோம் அப்படின்னா இங்கே நீங்கள் பார்க்கலாம். இதுவும் ஃபஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட் சொல்லலாம். அதாவது ரொம்ப கம்ஃபர்டபுளான எர்கனாமிக்காக ஒரு இடத்துல கொடுத்துருக்காங்க. லேப்டாப் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாமல் மொபைலையும் டேரெக்டாக வந்து உங்களால் சார்ஜர் போட்டு பண்ண முடியும். இந்த ப்ளக்கில் இருந்து எக்ஸ்டர்னலாக ஏதாவது டிவைஸை நீங்கள் பண்ணணும், சார்ஜ் பண்ணனாலும் நீங்கள் பண்ண முடியும். கால் வைக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்பேஸு. பாஸ் சீட் வந்து இங்கே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் பவர்ட்லேயே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கிது. இங்கே நீங்கள் பார்க்கலாம், ரிக்ளைன் வந்து இதில் பண்ண முடியும். அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்குமே வந்து நீங்கள் இப்படி பண்ண முடியும். அப்போ கோ பேசஞ்சரோட பெர்மிஷன் இல்லாமலே உங்கள் கம்ஃபர்ட்டுக்கு ஏற்றாப்பில் அதை உங்களால் டியூன் பண்ண முடியும். ஸோ இப்போ பின்னாடி போகிறதுக்கு நான் இந்த சீட்டில் இருந்து எந்திரிச்சு, எஸ் இங்கே ஒரு பேசேஜ் இருக்குது, அந்த பேசேஜ் வழியாக நான் பின்னாடி போகிறேன். ஸோ என்னால் போக முடியுது, என்னால் இவ்வளோ தூரம் எந்திரிச்சிக்க முடியுது. இப்போ நான் பின்னாடி வந்து உட்கார்றேன். ஓகேவா, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ உட்கார்ந்தோன்னா ஸோ இந்த ஃப்ரண்ட் சீட்டோட பொசிஷனுமே வந்து ரொம்ப பேக்லலாம் இல்லை, மிடில் இருக்குது, ரொம்ப ஃப்ரண்ட்லேயும் இல்லை. எப்படி தேவையோ அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போதே எனக்கு வந்து இவ்வளோ நீ ஸ்பேஸ் வந்து எனக்கு இதில் கிடைக்கிது. பட் லெக் ரூமே நல்லா இருக்குது, ஆனால் என்னால் கீழே டக் பண்ண முடியல. கீழே கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் என்னால் உள்ளே வந்து ஃபீட் பண்ண முடியல. அண்டத்தை வந்து கொஞ்சம் வீக் தான், ஏன்னா இந்த சீட்டோட விட்த்து வந்து கொஞ்சம் நேரோவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு கூட சொல்ல முடியும். ஸோ ஆனால் லெக் ரூமுக்கு பஞ்சமே வந்து கிடையாது. 3 பேர் கூட என்னைய மாதிரி வெல் பில்ட் அடல்ட் வந்து உட்காரலாம், அந்தளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குது. நல்ல ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஹெட்ரூமே வந்து என்னோடய ஹைட்டு 5'8", எனக்கு வந்து இவ்வளோ ஹெட்ரூம் வந்து கிடைக்கிது. இங்கேயுமே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பார் ஷீட் மாதிரியான ஒரு பட்டன் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இவங்களோட பெர்மிஷன் இல்லாமலே நீங்கள் என்ன பண்ண முடியும்னா இந்த ரிக்ளைனை வந்து உங்களால் இதில் சேஞ்ச் பண்ண முடியும். அப்படி ஒரு பட்டனும் நமக்கு இதில் இருக்குது. இதோட ரிக்ளைனும் உங்களால் சேஞ்ச் பண்ண முடியும். இங்கே வந்து ஒரு ரோப் மாதிரி கொடுத்துருக்காங்க. புல் பண்ணோன்னா இதையுமே நீங்கள் இவ்வளோ தூரம் பின்னாடி வரைக்கும் போக முடியும். அதே மாதிரி எப்படி வேணுமோ நீங்கள் கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். சன்ரூஃப்மே வந்து நீங்கள் பார்க்குறீங்க, எனக்கு பேக் சீட் வரைக்கும் அந்த சன்ரூஃப் வந்து பெனாரமிக் சன்ரூஃப் இருக்குது. இதுக்குமே வந்து எனக்கு ஏசியோட வெண்ட் வந்து இருக்குது. ஸோ வேறு லெவலில் வந்து ஸ்பேஸு. கொஞ்சம் அண்டத்தை மட்டும் நல்லா கிடச்சிருந்தது அப்படின்னா
தி பெஸ்ட் இன் த கிளாஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்ல முடியும். இங்கே ப்ராக்டிக்கலாக இருக்கிறதுக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. இதில் 13 ஸ்பீக்கர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஆடியோவுமே நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ரியர்லேயும் ஒரு ஸ்பீக்கரு, ஆம்ரெஸ்ட்டுக்குமே வந்து நல்ல ஒரு லெதர் குஷன் வந்து நமக்கு அதில் கிடைக்கிது. ஒரு பாட்டில் ஹோல்டரும் நமக்கு அதில் கொடுத்துருக்காங்க. கீழே ஃப்ளாட்டாக வந்து நமக்கு இதில் இருக்குது. ஒரு தேட்ரிக்கல் ஃபீல்டில் இருக்குது. இதை வந்து நல்ல ரைஸ்டாக வந்து இப்படி வச்சுருக்காங்க. ஸோ மொத்தத்தில் தேர்ட் ரோவோட கம்ஃபர்ட் அல்டிமேட்டாக வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இந்த காரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம மறுக்கவே முடியாது. அண்டத்தை மட்டும் கேன் பி இம்ப்ரூவ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். எம்ஜியோட M9 டிரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத இப்போ நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இவி அப்படிங்கிறப்போ அஃப்கோர்ஸ் பவர் அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது இந்த காரில் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது செம்ம பவர்ஃபுல்லாக இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ நான் எதில் இருக்கேன் அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். இப்போ வந்து நார்மல் மோடில் இருக்கேன். நான் ஈக்கோவில் போட்டு ட்ரைவ் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. எஸ், இது வந்து ஈக்கோ. ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறோம். அந்த ஈக்கோக்கே பாருங்கள் அது எந்த அளவுக்கு ஒரு புல் வந்து உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லி. ஈக்கோக்கே வந்து அவ்வளோ தூரம் ஒரு புல் வந்து உங்களுக்கு இருக்குது. இதே இது நார்மல் போட்டோம் அப்படின்னா எஸ், நார்மலுமே வேற லெவல். ஸோ அப்போது இந்த காருக்கு ஈக்கோவே வந்து மோர் தென் சஃபிஷியண்ட்டாக இருக்குமோ அப்படி தோணுது. ஏன்னா ஒரு பெட்டர் ரேஞ்ச் கிடைக்கணும் அப்படின்னா. இப்போ காலையிலேருந்து நாங்கள் ஒரு மினிமம் கண்டிப்பாக ஒரு 160லேருந்து ஒரு 170 கிலோமீட்டர் வந்து ட்ரைவ் பண்ணியிருப்போம். நாங்கள் எடுக்கும்போது 100% ரேஞ்சோட எடுத்தோம். இப்போ இருக்கிறது ஐ திங்க் ஒரு 60% இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே டேரெக்டாக நமக்கு இங்கே ரேஞ்ச் காமிக்க மாட்டேது. இங்கே உள்ளே போய் தான் சம்திங் ப்ளே அரவுண்ட் பண்ணால் தான் நம்மளால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு காமிக்கிறது 260 கிலோமீட்டர்ஸ் வந்து ரேஞ்ச் இன்னும் அவைலபிள் அப்படின்னு காமிக்குது. அப்போ ரியல் லைஃப்பில் ஒரு 400 to 420 அப்படிங்கிறது டெஃபினட்டாக இந்த கார் நீங்கள் எப்படி ட்ரைவ் பண்ணாலுமே கிடைக்கும். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல பேட்ரியோட பர்ஃபார்மன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். இது வந்து NFC பேட்ரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ சார்ஜிங் சீக்வன்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலுமே வந்து உங்களுக்கு சைக்கிள்ஸ் அதிகமாக இருந்தாலும் இதோட லைஃப் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஸ்டேட்மெண்ட். ஸ்போர்ட்ஸு அப்பா, அதுக்காக ஸ்போர்ட்ஸில் ரொம்ப அப்படி பின்னாடி தள்ளுற மாதிரிலாம் பவர் இல்லை. பட் கொஞ்சம் ஐயோ வெளியில் காற்று பயங்கரமாக இருக்குது. வண்டி வந்து ஸ்டெபிலிட்டி ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதனால் ஸ்போர்ட்ஸ் இஸ் நாட் ரெக்கமெண்டட் ஸ்ட்ரிக்ட்லி அப்படின்னு சொல்ல முடியும். ஸ்டேரிங் வந்து ஒரு மாதிரி சாஃப்டர் சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஈவன் ஹை ஸ்பீடில் கூட கொஞ்சம் சாஃப்டராக தான் இருக்குது. அதை கொஞ்சம் ஹார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓட்டுறதுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டாகவும் ஸ்டேபிளாகவும் இருக்குன்னு சொல்லலாம். ஸ்டேரிங் கொஞ்சம் டியூன் வந்து ரெக்வயர்ட். சிட்டிக்கு ஓகே, பட் ஹைவேக்கு டெஃபினட்டாக இன்னும் கொஞ்சம் டியூன் வந்து ஹார்டர் சைடில் இருக்கணும்னு சொல்லலாம். சஸ்பென்ஷன் வந்து சாஃப்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹார்டு அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி மிட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி கட் ரோடில் ஓட்டும் போது அந்த இம்பேக்ட் நல்லா நமக்கு உள்ளே வருது. இன்னும் கொஞ்சம் ஸ்டேரிங்கில் அவங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னு கூட சொல்ல முடியும். கொஞ்சம் கேபின்குள்ளே கம்ஃபர்ட் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா இந்த காரை வந்து ஒரு லக்ஸுரி காராக தான் வந்து இதை மார்க்கெட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த சஸ்பென்ஷனோட அவுட்புட்டுமே வந்து கண்டிப்பாக பையர்ஸ் எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அது கொஞ்சம் இன்னும் எம்ஜி வந்து ஃபோக்கஸ்டாக அதில் ஒர்க் பண்ணணும். ஓகே, பிரேக்கிங் ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. 4 வீல் டிஸ்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் ரொம்ப ஷார்ப்பாக கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் எய்மான இடத்துல கண்டிப்பாக நிப்பாட்ட முடியும். அந்த அளவுக்கு பிரேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. பெருசாக நோஸ் டைவ் இல்லை, பிரேக்கிங் வந்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. மிச்சப்படி இந்த வண்டியோட பவர் வந்து இது 245 HP மோட்டர் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பவர் இருக்குது. 4 வீல் டிரைவ்லாம் கிடையாது, ஃப்ரண்ட் வீல் டிரைவில் தான் இருக்குது. மோனோகாக் பில்லில் தான் இந்த கார் வந்து பில்ட் ஆகிருக்கு. அப்போது இவ்வளோ லென்த்துக்கு பாடி அண்ட் லேடராக இருந்திருந்தா தேர்ட் ரோலாம் உட்காந்துருக்கவே முடியாது. அப்படி ரொம்ப தூக்கி போடும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ரியர் ஹேங் ஓவர் பார்க்கும்போது வீலிருந்து எவ்வளோ தூரம் வந்து ப்ரொஜெக்டாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்க. ஸோ அவ்வளோ ஹேங் ஓவருக்கு பாடி அண்ட் லேடர்லாம் இருந்தால் பயங்கரமாக தூக்கி போட்டிருக்கும். ஸோ மோனோகாக்குங்கிறதுனால அந்த கம்ஃபர்ட் வந்து நமக்கு கிடைக்கிது. இந்த லக்ஸுரி அப்படிங்கிறதுக்கு ஏற்றாப்பில் அந்த ஒரு கம்ஃபர்ட் வந்து டெஃபினட்டாக நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லலாம். இன்றைக்கி மார்னிங்லேருந்து ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கிறோம். இன்ஃபேக்ட் தேர்ட் ரோலையும் உட்காந்து ட்ரைவ் பண்ணியிருக்கோம். நேற்று ஈவினிங்குமே வந்து ஈவெண்ட் இடத்துக்கு போகிறதுக்கு எல்லாமே
இந்த காரில் தான் கூட்டு போனாங்க. அப்போ தேர்ட் ரோ செகண்ட் ரோலாம் கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோமீட்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டோம். அதனால் பின்னாடி ரொம்ப தூக்கி போடுற பிரச்சனை வந்து இல்லை. ஸோ பாடி ரோல் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ரோவில் சூப்பர், செகண்ட் ரோவில் ரொம்ப நல்லா தான் இருக்குது. தேர்ட் ரோவில் கொஞ்சம் நம்மளால் நீங்கள் ஷார்ப் கட்டெல்லாம் அடித்து நீங்கள் ஓட்டும் போது கண்டிப்பாக நீங்கள் அதை ஃபீல் பண்ண முடியும். இப்போ இது பட்ஜெட் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு 65லேருந்து 70 lakhs. ஸோ அவ்வளோ பட்ஜெட்டுக்கு இது ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் இது கொடுக்குற ஃபீச்சர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கலாம். இந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் இந்த பட்ஜெட்டில் ஒரு 7 சீட்டர் ப்ரீமியமாக பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் இப்படி பார்க்குறீங்கன்னா இதையும் ஒரு ஷார்ட் லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுவும் ஈவியில் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லலாம் இந்தியா மார்க்கெட்டில். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு வெல்ஃபேராக இருக்கலாம், இல்லை கார்னிவலாக இருக்கலாம், உங்களுக்கு ஐஸ் இன்ஜின் ஆப்ஷன் தான் வந்து கிடைக்கிது. அதனால் ஸோ ஈவியில் இப்படி ஒரு ஆப்ஷன் அப்படிங்கிறது பெட்டராக வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முடிஞ்சால் ஒரு டெஸ்ட்டை வந்து பண்ணி பாருங்கள். ஸோ ஓவரால் இந்த காரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் ரொம்பவே நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஓட்டுறதுக்கும் சரி, அதே நேரத்தில் கம்ஃபர்ட்டும் சரி ரொம்பவே நல்லா இருந்தது. மீண்டும் அடுத்த வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.